இந்த பூமி மெதுவா தானே சுத்திட்டு இருக்கு. 24 மணி நேரம் ஆகுது ஒரு நாள் சுத்தி முடிக்கிறதுக்கு. அப்போ இந்த பூமி ஒரு நொடி சுத்துற நிப்பாட்டினா பெருசா என்ன நடந்துற போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. இந்த பூமி மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுத்தி வந்துட்டு இருக்கு. ஸோ மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல பூமி சுத்துது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பூமியில ஒரு பைக்லயோ ஒரு கார்லயோ மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது எதிர்காத்தால நம்மளுடைய வேகம் எவ்வளவு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உணர முடியுது. ஆனா கார் பைக்ல எல்லாம் நம்மளால வேகமா போகும்போது அந்த வேகத்தை நம்மளால உணர முடியுது. ஆனா பூமி மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருந்தாலும் ஏன் நம்மளால அந்த வேகத்தை வந்து உணர முடியல அப்படிங்கிற கேள்வி என்னைக்காச்சும் உங்க மனசுக்கு வந்திருக்கா? இந்த ஒரு விஷயத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கார்லயோ இல்ல ஒரு ட்ரெயின்லயோ வந்து மணிக்கு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்துல உள்ள இருந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க, அதாவது பயணம் பண்றீங்க அப்படின்னா அந்த வாகனம் வேகமா போகுது அப்படிங்கறத நீங்க வந்து உள்ள இருக்கும் போது உங்களால உணர முடியாது. ஒருவேளை அந்த ட்ரெயினோ காரோ எதிராச்சும் போய் மோதி நின்னுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஸ்பீடு எவ்வளவு ஸ்பீட்ல போய் மோதி இருக்கு அப்படிங்கறத உங்களால உணர முடியும். தூக்கி வீசப்படுவீங்க. ஒரு கார் ட்ரெயின் 80ல இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்துல போய் ஒரு இடத்துல போய் மோதி நிக்கும் போது நமக்கு அந்த காருக்குள்ள இருக்கும்போது தூக்கி வீசப்படுறோம் அந்த வேகத்தினால அப்படின்னா, நம்ம வாழ்ற இந்த பூமி மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு நொடி அது நின்னுச்சு அப்படின்னா நம்மளும் அந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய வாழக்கூடிய எல்லா உயிரினங்களா இருக்கட்டும் எல்லா பொருட்களுமே மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்தை தூக்கி வீசப்படும். ஒரு காருக்குள்ள எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வேகத்துல போய் ஒரு இடத்துல முட்டி நிற்கும் போது தூக்கி வீசப்படுறோமோ 100ல இருந்து 80 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய கார்ல இருந்து தூக்கி வீசப்படுறோமோ அதே மாதிரி நம்ம பூமி வந்து மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தும் போது அது திடீர்னு நிற்கும் போது கண்டிப்பா அதே வேகத்துல நம்ம வந்து தூக்கி வீசப்படுவோம். எப்படி வந்து எவ்வளவு வேகத்துல தூக்கி வீசப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் கட்டடங்கள் எல்லாமே அதே ஃபோர்ஸ்ல வந்து தூக்கி வீசப்படும். இதுல குறிப்பா பூமியுடைய மையத்திரைக்கு அதாவது ஈக்குவேட்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய நிலைமை இன்னும் பயங்கரமா மோசமா தான் இருக்கும். காரணம் பூமி வந்து நம்ம வந்து வட்டமா இருக்கும் பந்து மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை கிடையாது. பூமியோட ஈக்குவேட்டர் பாயிண்ட் கொஞ்சம் வந்து பல்ஜி அதாவது கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கும். காரணம் பூமி இவ்வளவு வேகத்துல கிட்டத்தட்ட மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துறதுனால கொஞ்சம் பல்ஜி எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கும். பூமி வந்து ஒரு வட்ட வடிவிலாம் இருக்காது உண்மையிலே. ஸோ கொஞ்சம் வந்து ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் பல்ஜியாகவும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஒரு பந்து மாதிரி நம்ம வந்து பூமி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சும்மா ஒரு கற்பனை தான். பட் ஆனா உண்மையான பூமியோட ஷேப் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி பூமியோட ஈக்குவேட்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் கட்டடங்கள் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னும் அதிக ஃபோர்ஸோட வந்து தூக்கி வீசப்படுவாங்க. அவங்களால ரொம்ப நல்லாவே அதை ஃபீல் பண்ண முடியும். ஆனா அதே துருவ பகுதிக்கு போக போக கொஞ்சம் இந்த வேகம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதை கொஞ்சம் கம்மியாவே அங்க ஃபீல் பண்ண முடியும். அப்ப துருவ பகுதிக்கு போய் இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ராஜா. ஸோ ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இதே மாதிரி தான் தூக்கி அங்கேயும் வீசப்படுவீங்க. இந்த மாதிரி தூக்கி வீசப்படுறோம்ல, எவ்வளவு தூரம் வீசப்படுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுல வரும்ல, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பூமி வந்து தன்னைத்தானேயே மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துறத ஒரு செகண்ட் நிற்கும் போது பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு பறந்து தூக்கி வீசப்படுவாங்க. கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் தூக்கி வீசப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் தூரம் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு பறந்து தான் தூக்கி வீசப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நார்மலா நம்ம வந்து ஒரு கார்லயே ஒரு பஸ்லயே போகும்போது 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகம் போகக்கூடிய அந்த வாகனங்கள்ல இருந்து ஒரு செகண்ட் வந்து எதையாச்சும் போய் முட்டி மோதி நிக்குதுன்னா நம்ம வந்து தூக்கி வீசப்படும் போதே ஒரு 8 அடி வரைக்கும் வந்து நம்ம வந்து உயரத்துல பறந்து 20-30 மீட்டர் தள்ளி வந்து போய் விழுறோம். ஸோ அப்போ மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தக்கூடிய இந்த பூமி ஒரு செகண்ட் நிற்கும் போது 1 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து போய் எவ்வளவு தூரம் தூக்கி வீசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 1 கிலோமீட்டர் உயரத்துல பறக்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல பூமியை விட்டு வெளியே போயிட மாட்டோமா அவ்வளவு உயரத்துல பறக்கும் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பூமியுடைய எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது 11 கிலோமீட்டர் இருக்கிறதுனால பூமியை விட்டு நம்மளால வெளியே போக முடியாது. 1 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கு தூக்கி வீசப்படுவோம். அண்ட் நம்ம மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அதே உயரத்துல அதே ஃபோர்ஸ்ல வந்து தூக்கி வீசப்படும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் வீட்டுக்குள்ள உட்காந்து தப்பிச்சிருவேன் ப்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பே இல்லை ராஜா. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களும் நம்மளோட சேர்ந்து பறக்கும் போது வீடுகள் மட்டும் என்ன அப்படியே இருக்கும். வீடுகளும் இதே பூமியில இதே நிலத்தோட தானே இருக்குது. ஸோ வீடுகளும் அப்படி பிடுங்கி வீசப்படும். வீடுகள் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய மரங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ராங்கான உயரமான கட்டடமா இருந்தாலும் எல்லாமே பிடுங்கி வீசப்படும். ஸோ ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கட்டடத்துக்குள்ளே இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சோம் அப்படின்னா நம்மளோட நிலைமை இன்னும் மோசமா தான் இருக்கும். சரிப்பா, வீட்டுக்குள்ள பில்டிங்ஸ்ல இருந்தாதான் இந்த மாதிரி நிலைமை வருது, நான் பேசாம குழி தோண்டி ஒரு பள்ளத்துக்குள்ள பேசாம சேஃப்டியா எடுத்துக்கிறேனே அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா அது இன்னும் கொடூரமான ஒரு சாவை நோக்கி தான் நீங்களே வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். காரணம் பூமி தன்னை சுத்துறத நிப்பாட்டின அடுத்த செகண்டே பூமியில இருக்கக்கூடிய நிலப்பகுதி அதாவது டெக்டானிக் பிளேட்
பிளேஸ்னு சொல்லப்படக்கூடிய எல்லாமே ஒன்னோட ஒன்று மோத ஆரம்பிச்சிரும், எல்லாமே நகர ஆரம்பிச்சிரும். குறிப்பா பூமியோடைய மையத்திரைகள் இருக்கக்கூடிய சில தீவுகளே நகரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பூமியில நீங்க ஒரு குழியை தோண்டி இல்லைன்னா ஒரு பாதாள சுரங்க பாதைக்குள்ள போய் ஒளிஞ்சு மறைஞ்சிக்கலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டெக்டானிக் பிளேஸ் நகரும் போது உங்களுடைய நிலப்பகுதி, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நிலப்பகுதி அப்படிங்கிறது ஒன்னோட ஒன்று அப்படி நெருங்க ஆரம்பிக்கும், மோத ஆரம்பிக்கும். நீங்க அதுக்கு இடையில இருக்கும் போது அப்படி கொடூரமா நசுக்கி சாகடிக்கப்படுவீங்க. தரைக்கு மேல இருக்கக்கூடிய நிலைமையை விட உங்களுடைய நிலைமை அங்க ரொம்ப மோசமா தான் இருக்கும். நிலத்துக்கடியில கொடூரமான சாவை தேடி நீங்களே போன மாதிரி தான் அந்த பூமி கடியில போய் நீங்க இருக்கும் போது உங்களோட நிலைமை இருக்கும். சரி, நான் மத்திய ரேகையில் இருக்கேன், என்னுடைய பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் இருக்கு, அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய பிளைட்டையோ இல்லை ஹெலிகாப்டரையோ எடுத்து நான் வானத்துல பறந்து தப்பிச்சிருவேன் ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி பூமி தன்னைத்தானே சுத்துற நிப்பாட்டின அடுத்த செகண்டே பூமியில புயல்கள் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புயலோட வேகம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் பூமியில வீசப்பட்ட புயலை விட 4 மடங்கு அதிக வேகத்துல வந்து புயல் காத்து வீசும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் பூமியில வீசப்பட்ட அதிகமான புயலோட வேகம் அப்படிங்கிறது அதிகபட்சமா 400 கிலோமீட்டர். ஆனா இந்த பூமி வந்து சுத்துற நிப்பாட்டின அடுத்த செகண்டே பூமியில வீசக்கூடிய அந்த புயலோட வேகம் அப்படிங்கிறது மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல புயல் காத்து அப்படிங்கிறது வீசும் அப்படி சொல்றாங்க. 4 மடங்கு அதிகமான புயல் காத்து அப்படிங்கிறது வீசும். அப்படி இருக்கும்போது நீங்க வானத்துல ஏதாச்சும் ஒரு பொருள்ல ஹெலிகாப்டர்லயோ இல்லை பிளைட்லயோ பறந்துட்டு இருந்தாலும் அதுவும் தூக்கி வீசப்படும் அந்த காத்தோட வேகத்தினால. இந்த காத்து இந்த அளவுக்கு வேகத்துல வீசும் போது கண்டிப்பா பூமியில இருக்கக்கூடிய அந்த மையத்திரைகளில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் எல்லாமே புயல் காத்தால வீசப்படும், வேரோடு புடுங்கி தூக்கி வீசப்படும். பூமியில அதிகமான மண்ணரிப்புகள் அந்த பகுதியில் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க பூமியோட மையத்திரைகையில. இப்படி இவ்வளவு வேகத்துல புயல் காத்து வீசும் போது அந்த காத்துனால அங்க இருக்கக்கூடிய மையத்திரைகள் இருக்கக்கூடிய மரங்கள் ஒன்னோட ஒன்று உரசி காட்டு தீயும் ஏற்படும். அந்த காட்டு தீனால வேகமா அந்த இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். எரியது மட்டும் இல்லாம அந்த நெருப்பு அப்படிங்கிறது ரொம்ப வேகமா எல்லா இடத்துக்கும் பரவும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த மையத்திரைகள் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் நெருப்பாலையும் காத்தாலையும் அழியப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிப்பா, இந்த அளவுக்கு பாதிப்புகள் பூமியோடைய மையத்திரை, அதாவது ஈக்குவேட்டர் பாயிண்ட்ல ஏற்படும் அப்படின்னா நான் எப்படியா தப்பிச்சு போய் பூமியோடைய துருவ பகுதிக்கு எப்படியாச்சும் போய் அங்க இருந்து நான் தப்பிச்சிடுறேன்ப்பா அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா நீங்க அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய கடல் சுனாமி அலைகள் அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே, அங்க இருக்கக்கூடிய பொருட்கள், விலங்குகள், உயிர்கள் எல்லாத்தையுமே அழிச்சிரும். காரணம் பூமியோட துருவ பகுதியில அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினால அந்த துருவ பகுதியை நோக்கி பூமியில் இருக்கக்கூடிய அந்த 7 கடல்கள் 2 பிரிஞ்சு துருவ பகுதியை நோக்கி போக ஆரம்பிக்கும். அந்த கடல்கள் எல்லாமே இப்படி போகிற கடலும் சும்மா போகாது. கிட்டத்தட்ட 1000 அடி உயரம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடல் சுனாமி அலையாதான் அந்த இடத்துக்கு போய் சேரும். ஸோ அப்படிப்பட்ட சுனாமியை உங்களால் வந்து சுனாமியோடைய உச்சியை கூட பார்க்க முடியாது, அவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுனாமியா வந்து போகும். அப்படி போகும்போது அங்க இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள், செடி, கொடி, மரங்கள் எல்லாத்தையுமே மொத்தமா அந்த கடல் சுனாமி அலைகள் அழிச்சிரும், தொடச்சி எடுத்துரும். நீங்க அங்க போனீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு சங்குதான். இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுத்தி நிப்பாட்டின அந்த ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா பூமியோட கிராவிட்டியில 5% குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்மளோட வெயிட் அப்படிங்கிறது 100 கிலோ இருக்கு அப்படின்னா அந்த பூமி தன்னைத்தானே சுத்தி நிப்பாட்டின அந்த ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா 5 கிலோ குறைய ஆரம்பிச்சிருமா. ஸோ 95 கிலோ இருப்பீங்க அந்த பூமி தன்னைத்தானே சுத்தி நிப்பாட்டின அந்த ஒரு செகண்ட் வந்து. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நல்ல விஷயமே தவிர மற்றபடி நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தாலையும் பூமியில இருக்கக்கூடிய 99% உயிர்கள் எல்லாமே இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இது மட்டும் கிடையாது, பூமி தன்னைத்தானே சுத்துற நிப்பாட்டின அந்த ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலவு இருக்கு பாத்தீங்களா, ஏற்கனவே நிலவு வந்து பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதை பத்தி தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஸோ இப்போ பூமியை விட்டு நிலவு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய்கிட்டு இருக்குல்ல, இப்படி பூமி தன்னைத்தானே நிப்பாட்டின அந்த ஒரு செகண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பூமியை விட்டு நிலவு தள்ளி போகும் சொல்றாங்க. ஸோ பூமியை விட்டு நிலவு காணாம போகிறதுக்கு, இன்னும் சீக்கிரமாவே காணாம போகிறதுக்கு இது ஒரு காரணமா அமைஞ்சிரும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லப்படுது. இது தாண்டி பூமி வந்து ஒரு பக்கமா டைடலா சூரியனை பார்த்து லாக் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு செகண்ட் நின்னதுக்கு அப்புறம். இப்படி ஆகும்போது பூமியில ஒரு பகுதி எப்பவுமே சூடாகும், இன்னொரு பக்கம் எப்பவுமே குளிராகவும் இருக்கும், ஒரு பக்கம் எப்பவும் பகலாகவும் இன்னொரு பக்கம் முழு இருளாகவும் இருக்கும். ஸோ இதனால பூமியில வந்து ஒரு பகுதி வந்து முழுசா பாலைவனமா வறண்ட பகுதியா இருக்கும். பூமியில இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நீர்களும் ஆவியாகப்பட்டு எல்லா நீரும் காணாம போயிடும். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம செவ்வாய் கிரகம் மாதிரி பூமியோட அந்த ஒரு பகுதி சூரியனை பார்த்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி மாறிடும், இன்னொரு பக்கம் பனியால சூழப்பட்ட ஒரு குளிர்ந்த பகுதியா ஆயிரும். பூமி தனத்தானே சுத்துறது நிப்பாட்டினா அடுத்த செகண்ட் இந்த மாதிரி நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பூமி தனத்தானே சுத்துற நிப்பாட்டின அந்த ஒரு செகண்ட் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய அந்த கோரும் சுத்துறது நிப்பாட்டிச்சு அப்படின்னா பூமி தன்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை இழந்துரும். ஸோ இந்த பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன்ல இருந்து பூமியை பாதுகாத்துட்டு இருக்கு. பூமியில இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய உயிர்களையும் அந்த பாதிப்புல இருந்து பாதுகாத்துட்டு இருக்கு. பூமியோட சேர்த்து பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கோரும் நின்று போகி பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து காணாம போச்சு அப்படின்னா இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷனால பூமியில மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 99% அழிஞ்சு போன உயிர்கள்ல இருந்து 1% இருந்த அந்த உயிர்களும் அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணமா அமையும் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு நொடி தான் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால திரும்ப மறுபடியும் பூமி தன்னைத்தானே சுத்த ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1% உயிர்கள் மற்ற உயிர்களை உருவாக்குறதுக்கு மறுபடியும் தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ஒரு எவல்யூஷன் கிரியேட் ஆகி மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாமே ஆரம்பிச்சிடும், மற்ற உயிர்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா வாழ்க்கையில ஒரு நொடியில நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிரும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஒரு நொடி பூமி சுத்திர நிப்பாட்டுச்சு அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய 99% எல்லா உயிர்களும் அழிஞ்சு போயிடும். ஒருவேளை இந்த மாதிரியான சூழ்நிலை நடக்கும்போது அந்த சமயத்தில் மனிதர்கள் இங்க கொஞ்சம் பேர் பூமியில பாதி பேரும் மீதி பேர் செவ்வாய் கிரகத்திலே மற்ற கிரகங்களே வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பூமி ஒரு செகண்ட் நின்னதுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த பூமியில வரும் உயிர்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நொடி அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது மூலமா எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ அந்த லைக்கை கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.